ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி கோதுமை ரவை உப்புமாவும் கோதுமை ரவையை நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இப்போ இன்றைய ரேட்டுக்கு கோதுமை ரவை கடைகளில் அரை கிலோ வந்து 80லேருந்து 90 ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்கங்க. இது நம்ம வீட்டில் எப்படி சிம்பிளாக ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவும் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்குங்க. மீதம் இருக்க மாவில் புட்டும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது செய்முறை பார்க்கலாம். இப்போ கோதுமை வந்து ரேஷனில் இப்போ 1 கிலோ தாங்க கொடுக்குறாங்க. அதுவும் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை தான் கோதுமையே நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த 1 கிலோ கோதுமை போய்ட்டு நம்ம மாவை அரைக்கிறது நம்ம இந்தமாரி ரவையாக இடித்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தண்ணியில் போட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கிறேங்க. நம்ம ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. தண்ணியில் போட்டு நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். இப்போ 4லேருந்து 5 வரைக்கும் தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து கோதுமையை போட்டுட்டு கொஞ்சமான அளவு உப்பு, கோதுமைக்கு மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து அதிகமாக போட்டுடாதீங்க. ஒரு கரெக்டான அளவில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விடுங்க. கோதுமை நல்லா வெந்துடுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குன்னு. நம்ம எடுத்து கையில் நசுக்கும் போது நல்லா சாஃப்டாக நசுங்கி வரும். அதுதான் பதம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். 3 விசில் இல்லை 4 விசில் போதுங்க. அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு மாடியில் நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. லிமிட்டான தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணியை வடிச்சிட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில் போட்டு நல்லா காய வச்சுட்டு வந்துடுறேன். கோதுமை சூடாக இருக்கிறதுனால நான் கரண்டியில் நல்லா காய வச்சுக்கிறேங்க. இந்த கோதுமை வந்து கரெக்டாக ஒரு 3 நாள் வரைக்கும் காஞ்சிதுன்னா நல்லாவே காஞ்சிடுங்க. வெயில் நல்லா அடிக்கும்போது 3 நாள் காய வைங்க போதும். வெயில் கம்மியாக இருக்கும்போது ஒரு 5 நாள் வரைக்கும் கூட நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். நான் கோதுமை காய வைக்கும்போது வெயில் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுங்க. 3 நாளே நல்லாவே காஞ்சி வந்துடுச்சு. இப்போ காஞ்ச கோதுமையை நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கோதுமை ரவை கடையில் வாங்கும் போது நம்மளுக்கு எப்படி கிடைக்குமோ அதே மெத்தடில் நம்ம மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் பவுட்ராகவும் இருக்கும். நம்ம அதை வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஜல்லாடியிலே நம்மளுக்கு வந்து 3 வெரைட்டி கொடுப்பாங்கங்க. மாவு ஜலிக்கிறது, ரவை ஜலிக்கிறது, இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்க கண் மாதிரி கொடுப்பாங்க. அதில் பெரிய சைஸாக இருக்கிறத போட்டுக்கோங்க. அதில் இருக்க பொடி ஃபுல்லாக ஜலிச்சோம்னா கீழே விழுந்துடும். இப்போ மேலே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா மொத்தமாக இருக்கக்கூடிய கோதுமை நம்மளுக்கு நின்றுடுங்க. இப்போ முழுசாக இருக்கக்கூடிய கோதுமையை இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் மிக்சியில் போட்டுட்டு மறுபடியும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் நம்மளுக்கு ரவை பதத்துக்கு கோதுமை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கீழே கொட்டியிருக்க அந்த மாவும் அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க. அது புட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும். இப்போ எல்லா கோதுமையுமே நான் அந்தமாதிரி மிக்சியில் நுணுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. தேவைப்படும் போது நம்ம ஒரு கிளாஸ் அளவுக்கு போட்டு உப்புமாவோ கிச்சடியோ நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு கோதுமை ரவை ரெடி ஆகிடுச்சு. இந்த கோதுமை மாவை வீணாக்காமல் நம்ம புட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இல்லை கஞ்சாவும் நம்ம காய்ச்சி கூட குடிச்சிக்கலாம் இந்த கோதுமை மாவில். மிக்சியில் ரெடி பண்ண கோதுமை ரவையை வானலில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நல்ல வாசனை வரும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ வறுக்காமல் செஞ்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கஞ்சி பதத்தில் இருக்குங்க. உப்புமா நம்மளுக்கு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வராது. அதனால் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த உப்புமா பொறுத்த வரைக்கும் காய்ந்த மிளகாய் தாங்க ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பச்சை மிளகாயை விட காய்ந்த மிளகாய் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 காஞ்ச மிளகாய் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். தக்காளி 1 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சங்க. கோதுமை ரவைக்கு காய்ஞ்ச மிளகாய், தக்காளி மெயினாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க. இப்போ நான் ஊற்றுற அந்த கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துருக்கேங்க. 3 கப்பு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். கோதுமை ரவையை பொறுத்த வரைக்கும் 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக வெந்து வரும். இப்போ 1 கப்பு ரவையை அதில் சேர்த்துக்கிறேன். கோதுமை ரவையை சேர்த்து நல்லா மூடி போட்டுடுங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ நம்ம இதே உப்புமாவை கூட குக்கரில் வந்து வச்சுட்டிங்கன்னா கூட ஒரு 2 விசில் விட்டிங்க அப்படின்னா நல்லா பொல பொலன்னு வெந்து சூப்பராக வந்துடுங்க. இப்போ இதுவுமே நம்மளுக்கு 10 நிமிஷத்தில் உப்புமா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும். நம்ம உப்பு போட்டு தான் கோதுமை ரவையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோங்க. அதனால் உப்பு கரெக்டாக இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க.
நம்ம உப்பு போட்டு வேக வச்சு ரெடி பண்ணுற இந்த ரவை வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் செய்யும்போது இதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் கோதுமையை வந்து வேக வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்குங்க. நான் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நல்லா ட்ரையாக வெந்து வந்துருச்சுங்க கோதுமை ரவை. கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்கள் கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் ரொம்பவும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க. சேம் அதே மாதிரி தான் இருந்தது. நான் கூடவே இன்றைக்கி சாம்பார் தாங்க வச்சுருந்தேன். நீங்கள் தேங்காய் சட்னியோ உங்களுக்கு விருப்பமானது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். சாம்பாருக்கும் கோதுமை ரவை உப்புமாவுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ அந்த கோதுமை ரவை நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத உப்புமாவை பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டும்போது அப்படியே அந்த ஒவ்வொரு கோதுமையும் இப்படி தனித்தனியாக நம்மளுக்கு தெரியுது பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். அந்தளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். நீங்கள் இதே மாதிரி செய்து பாருங்கள். இந்த கோதுமையில் ரொம்பவே சூப்பராக வந்தது உப்புமாவும். இப்போ நான் வறுத்து வேறு ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. நம்ம தேவைப்படும் போது அதை செய்துக்கலாம். இப்போ இந்த மாவில் வந்து புட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. கோதுமை மாவு ஜலித்தோம் இல்லைங்களா, அதில் இப்போ அந்த மாவு வந்து வேறு பிளேட்டில் மாற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் நிறையாவே தெளிச்சிக்கலாங்க. 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி தெளித்தேன். நம்ம எந்த அளவுக்கு தண்ணி தெளித்து அதை ஊற வைக்கிறோமோ அந்தளவுக்கு வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் கோதுமை ரவை. இது ஒரு 5 நிமிஷம் நல்லாவே ஊறட்டுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தட்டு வச்சுட்டு அதில் ஒயிட் கிளாத் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்தா கோதுமையை அதில் சேர்த்துடலாங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். கோதுமை ரவை வந்து நம்மளுக்கு 10 நிமிஷம் நல்லாவே வேகணுங்க. இது ரொம்ப பொடியாக இருக்கும். நம்ம உப்புமா கிண்டினது கொஞ்சம் பெருசாகவும், இந்த புட்டு கவிக்கிறது கொஞ்சம் பொடி பொடியாகவும் இருக்குங்க. இப்போ நல்லா வேக வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. அதில் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். 1 கப்பு வெல்லம் சேர்த்துட்டு நெய் 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாங்க. ஒயிட் சுகர் மட்டும் தேவையில்லை. நாட்டு சர்க்கரையோ வெல்லமும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ.